ஒரு தவறான வழி எடுத்ததுனால இந்த ஒரு நிலைமையா? நான் முழு கதையை சொல்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜோன்ஸ்னு ஒருத்தவர் 2009 நவம்பர் 24 அப்போ இந்த நட்டி புட்டின்னு ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கூட போயிருக்காங்க. அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. அது உள்ளே போகும்போதே அவங்க தெரிஞ்சிருக்கு இது வந்துட்டு ரொம்ப குறுகலான ஒரு டைட்டான ஒரு கேவு, இதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வர்றது கொஞ்சம் கஷ்டம் நினச்சிருக்காரு. அப்படி நினச்சுமே உள்ள மறுபடியும் போயிருக்காங்க. அதை போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்த் கேனல்ட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த பர்த் கேனல்லேருந்து ஒரு 2 பாதை வந்துட்டு பிரியுது, 2 வழி வந்துட்டு பிரியுது. அந்த வழியில் வந்துட்டு ஒரு தவறான வழி எடுத்துட்டாரு. எட்ஸ் புஷ்ங்கிற ஒரு வழியை எடுத்துட்டாரு. அந்த எட்ஸ் புஷ்ங்கிறது என்னன்னா டெட் எண்டு. அந்த டெட் எண்டில் போயிட்டு அவர் மாட்டிக்கிட்டாரு. டெட் எண்டில் மாட்டிட்டு அப்சைட் டவுனாக இருக்காரு, தலைகீழ இருக்காரு. தலைகீழ இருந்ததுனால அவருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே அந்த தலைக்கு போய் அந்த ஹார்ட்டும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி அங்கேயே வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாரு. சுமார் 27 மணி நேரம் வந்துட்டு அந்த ரெஸ்கியூ டீமே வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, ஆனால் முடியலை. அதனால் அங்கேயே வந்துட்டு அந்த ஜான் ஜோன்ஸ் வந்து இறந்துட்டாரு. இன்ன வரைக்குமே அந்த ஜான் ஜோன்ஸ் பாடி வந்துட்டு அந்த நட்டிப்புட்டி கேவில் தான் இருக்குது. அந்த நட்டிப்புட்டி கேவ் வந்து ஒரு மெமரபிள் பிளேஸ் ஆகிடுச்சு. அந்த பிளேஸையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே உள்ளேயும் போக முடியாது.